ஹாப்பி மார்னிங், காலை வணக்கம். இன்றைக்கான நியூஸ் பேப்பர்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக நமக்கு என்னென்ன நியூஸஸ்லாம் இருக்குது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக கோத்ரூ பண்ணிடலாம். முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. வாங்க முதல் கரண்ட் அஃபேர்ஸை பார்த்தலாம். முதல் கரண்ட் அஃபேர்ஸோட ஹெட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா, கவர்னர் சக்சேனா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். டெல்லி முதல்வராக அதிஷி பதவியேற்பு. இதான் ஹெட்லைன்ஸு. டெல்லியோட புதிய முதல்வராக அதிஷி அவர்கள் பதவியேற்பு ஏற்றிருக்காங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியோட முதல்வராக இருந்த கெஜ்ரிவால் அவர்கள் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டு இப்போ சுப்ரீம் கோர்ட்டால் பெயிலில் வெளியில் வந்திருக்காங்க. வித்து ஒரு கண்டிஷன், நிபந்தனை ஜாமீன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, முதல்வர் ஆஃபீஸ்க்கு அவங்க போகக்கூடாது, முதல்வர் கோப்புகளை அவங்க கையாளக்கூடாதுன்னு அப்படி ஒரு கண்டிஷனோட வெளியில் வந்திருக்காரு. இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் என்னோடய பதவியை ராஜினாமா பண்ணிடுறேன், மக்கள் எனக்கு தீர்ப்பு சொல்லட்டும், மக்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்ற ஒரு பட்சத்தில் அவங்க ரிசைன் பண்ணிட்டார். அந்த அமைச்சரவையில் மூத்த அமைச்சராக இருக்கவங்க அதிஷி, இவங்க அடுத்த சிஎம்மாக முன்மொழியப்பட்டார். இப்போ இவங்க பதவி ஏற்றிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதிஷி அவர்கள் டெல்லியோட இளம் வயது முதல்வர் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்டஸை அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெல்லியோட 3வது பெண் முதல்வர் அப்படின்ற ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டெல்லியோட பெண் முதல்வர் அப்படின்னு பார்த்தோம்னா சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் தான். அடுத்து ஷீலா தீட்சித் அப்படின்றவங்க பதவி ஏற்றிருக்காங்க. அடுத்து 3வது முறையாக அதிஷி அவங்க முதல்வராக இப்போ பதவி ஏற்றிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம்னா, இந்திய விமானப்படை தலைமை தளபதியாக ஏர் மார்ஷல் அமர் பிரீத் சிங் நியமனம். இந்திய விமானப்படையோட புதிய தளபதியாக ஏர் மார்ஷல் அமர் பிரதீப் சிங் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவர் எப்போ பதவியில் ஏற்பார்னா 30ஆம் தேதியிலிருந்து. அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ், சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக KR ஸ்ரீராம் நியமனம். கண்டிப்பாக இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம், புதிய நியமனங்கள் எல்லாமே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்திய விமானப்படை தலைமை தளபதியாக இருக்கட்டும், இவங்க சென்னை உயர்நீதிமன்றத்தோட புதிய தலைமை நீதிபதியாக இருக்கட்டும். எல்லா நேம்ஸுமே நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கான மேஜர் கரண்ட் அஃபேர்ஸ் உள்ளதான், நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நாளைக்கு பார்த்துக்கலாம். நீங்கள் டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் கோத்ரூ பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 நியூஸ்குள்ளே தான் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் நிறையா நியூஸ் பேப்பர்ஸை ரெஃபர் பண்ணுங்கள். மொத்தமாக ஒரு மந்த் எண்டில் வச்சு படிக்கணும் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஒரு டெய்லி ஒரு ரொட்டீனாக இதை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இது போகும். ஆல் தி பெஸ்ட்.